ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறதுக்கு 5 டிப்ஸு. ப்ராஸ்பெக்டிங் வாய்ப்புகளை வழங்கக்கூடிய நபர்கள், வாய்ப்பு அவங்களுக்கு வழங்கலாமா அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பெக்டிங்க்கு முன்னால் சஸ்பெக்டிங் சொல்லுவோம். நம்ம என்ன ப்ராடக்டை டீல் பண்ணுறோமோ, என்ன சர்வீஸை டீல் பண்ணுறோமோ, அது யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். ரிசர்ச் நம்ம மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கணும். வாடிக்கையாளரை பற்றின அந்த டீட்டெயில், சுய விபரம்னு சொல்லுவோம். ரெண்டாவது, அதை பற்றின டீட்டெயில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். முதல்ல ஆராய்ச்சி பண்ணுறோம், யாருக்கு இது தேவைப்படும், என்ன காரணம் அப்படிங்கிறத. விவசாயம் சார்ந்த பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, விவசாயி அது எந்த மாதிரி விவசாயி, என்ன மாதிரி பட்ஜெட் வரும், எப்படி அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, இதை பற்றின இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கையில் இருக்கணும். ரெண்டாவது, சுய விபரம். அவங்க பர்டிகுலராக தென்னை போட்டிருக்காங்க அல்லது நெல் போட்டிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அக்ரியை நம்ம போகிறோம், அதை பற்றின சுய விபரம், இண்டிவிஜுவல் அவங்களுடைய தனிப்பட்ட விபரங்களை பற்றின சேகரிப்பு நம்ம கையில் இருக்கணும். மூணாவது, தனித்துவமான ஒரு இலக்கு. இதே மாதிரி நிறைய நபர்கள் நம்ம டேட்டாஸ் எடுத்திருப்போம். தென்னை மரம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இண்டிவிஜுவல், அந்த விவசாயி எந்த மாதிரி சிந்தனை உள்ள நபர். நிறைய இன்னைக்கு டெக்னாலஜிஸ் விவசாயத்தில் புகுத்துறாங்க, அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ். அது தெரிஞ்ச நபராக இருக்கலாம், எதுவுமே தெரியாத பழைய காலத்தில் மாதிரியே இன்னமும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நபராக இருக்கலாம். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வேல்யூ கொடுக்குற டேட்டாஸ், ஆர்டினரி டேட்டா ஆராய்ச்சி பண்ணுறோம், ஆர்டினரி டேட்டா எடுத்துக்கிட்டோம். அடுத்து இண்டிவிஜுவல் தனி மதிப்பு கூட்ட அந்த விவரங்களை பூரா நம்ம சேகரிக்கணும். சேகரிச்சதுக்கப்புறம் அப்ரோச். இந்த அப்ரோச் அப்படிங்கிறதுல நிறைய விஷயம் உள்ள இருக்கு. ஒரு டாபிக்லையுமே நிறைய இருக்கு. அப்ரோச்சில் அட்ஜஸ்டபிள் அப்ரோச் அப்படின்னு சொல்லி பண்ணணும். அவருக்குன்னு அவருடைய குணாதிசயத்துக்கு தகுந்த மாதிரி அப்ரோச், அதான் அட்ஜஸ்டபிள் அப்ரோச். நம்மளுடைய குணாதிசயம் இப்படித்தான் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது. அவங்க எப்படிப்பட்ட நபர், அவங்க என்ன அவங்களுடைய வேல்யூ கொடுக்கறது, எதை கொடுக்குறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்டபிள் அப்ரோச் இருக்கணும். அதுக்கு அடுத்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ், அவங்க மனம் திறக்கக்கூடிய கேள்விகள். அவங்க கூட போய் பேசுகிறப்போ அந்த அப்ரோச் மெத்தட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஒருத்தருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பிடிக்கும், ஒருத்தருக்கு ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் எண்டட் நேரடியாக அவங்கள மனம் திறந்து பேசக்கூடிய கேள்விகளை கேட்கணும். அவங்க மனசை திறந்து நிறைய பேசுகிறப்போ நம்ம கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிக்கிறப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்க எதை எதிர்பார்த்துருக்காங்க, அவங்களுடைய நீட்ஸ் என்ன, இது எல்லாமே அவங்கள்ட்ட இருந்தே நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் சரியா செஞ்சிட்டோம்னா அடுத்து ப்ராஸ்பெக்டிங்க்கு அடுத்து நம்ம பண்ற இன்வைட்ஸ் பக்காவா இருக்கும். 100% அந்த இன்விடேஷன் சக்சஸ் ஆகும். பொதுவாக ப்ராஸ்பெக்ட் பண்றப்ப நம்ம மைண்ட் செட்டு ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ஜெக்ஷன் பண்றதோ அல்லது ஈவன் ரிஜெக்ஷன் பண்ணுனா கூட அது நம்மளுடைய பிஸ்னஸ்ல ஒரு நிலை அப்படின்னு உணரணும். நம்ம அதை ஏத்துக்கறணும். அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல அப்படின்னா அதுக்கு தகுந்த நிராகரிப்பு வரத்தான் செய்யும். அதை நம்ம ஏத்துக்கறணும். இந்த ஒரு மனநிலையில அங்க போகணும். இது எப்படி பிடிச்சு போட்டலாம், இவங்களை எப்படியாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி போயிடாம, இவ்வளவு விஷயமும் இந்த 5 டிப்ஸ் நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் நம்மளுடைய மைண்ட் செட், மனநிலை எப்படி இருக்கணும்னா, நிச்சயமா அங்க இருந்து ஒரு அப்ஜெக்ஷன் வரும். இது பிசினஸ்ல ஒரு நிலை. இதை தாண்டித்தான் நம்ம அடுத்த லெவலுக்கே போக முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். ஒருவேளை அது நடக்கலைனாலும் ஒன்று செய்யலாம், நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணணும். ஏன் இந்த ஹெல்ப் பண்றோம்? இதுவும் சுயநலத்தோட தான் பண்றோம், பிசினஸ்க்காக தான் பண்றோம். இந்த ஹெல்ப்புக்கு அப்புறம் நம்ம மேல மதிப்பு கொஞ்சம் கூடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட் சக்சஸ் அடையலாம், எப்ப வேணாலும் சக்சஸ் அடையலாம். அவங்கள அட்ராக்ட் பண்ண நபரா நம்ம இருக்கிறப்போ நம்மள்ட்ட எப்ப வேணாலும் அவங்க தேடி வருவாங்க. ஸோ இந்த ப்ராஸ்பெக்டிங் ரொம்ப ரொம்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம். இதுதான் எல்லாமே. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்சஸ் பண்றதுக்கு டிலே ஆகுறதுக்குரிய முக்கியமான இடமே இந்த இடம் தான். அந்த ப்ராஸ்பெக்டினுடைய கோல், கனவு என்ன, தேவைகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ஆகிற டிலே. நிச்சயமா அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நேசிச்சு பண்றப்போ சக்சஸ் சூப்பரா கிடைக்கும். தேங்க்யூ டு ஆல்.